நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வரலாற்றில் கொரியா இந்தியாவின் உறவு குறித்து தனித்துவமான கதை சொல்லல் மற்றும் திரையரங்க நிகழ்ச்சி சென்னையில் இன்று தொடங்கியது. சென்னை எக்மோரில் உள்ள லலிதா கலா அகாடமியில் தனியார் அமைப்பினர் சார்பில் லிமிட்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்னும் கதை சொல்லல் மற்றும் திரையரங்க அனுபவ கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற ஓவிய கலைஞர் பார்வதி நாயர், அவரது இறந்து போன தந்தை ஜெனரல் என் ஆகியோரின் வாழ்க்கை பயணம் கதைகளையும் வரலாற்றையும் இணைத்து இந்திய கொரிய உறவு மற்றும் 1953 ஆண்டு இந்தியாவின் கஸ்டோடியன் மற்றும் இந்தியாவின் 6000 வீரர்கள் கொண்ட படையணி சென்னையிலிருந்து கொரியாவின் சஞ்சால நிலப்பரப்புக்கு பயணித்தது. போர்க்கைதிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவிய வரலாற்று நிகழ்வுகளும் கலந்து கதை சொல்லல் திரையரங்கு நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வணக்கம், என் பேரு ரத்தி ஜாஃபர், டைரக்டர் ஆஃப் த இண்டோ கொரியன் கல்ச்சுரல் சென்டர், இன்கோ சென்டர் இன் சென்னை. நம்ம இந்த ப்ரோக்ராம் ஒரு 6 வருஷம் ஆச்சு பண்ணிட்டு. எதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு இண்டோ கொரியன் ஹிஸ்ட்ரி பற்றிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை நம்ம மறந்துருக்கிறோம். இந்த சென்னை போர்ட், மெட்ராஸ் போர்ட்லேருந்து தான் 6000 சோல்ஜர்ஸ் போனாங்க கொரியாவுக்கு. அவங்க அங்கே 1953 வாருக்கு அப்புறம் இந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை எப்படி ரிப்பேட்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த விஷயம்தான். பட் ஆக்சுவலி அது கூட ஒரு வெரி ஃபென்டாஸ்டிக் பர்சனல் ஸ்டோரியும் இருக்குது. பார்வதி நாயர் அவங்க தான் இது கன்செப்சுவலைஸ் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அவங்க அப்பா கர்னல் நாயர் இந்த 6000 சோல்ஜர்ஸ் கூட அங்க போனாங்க. அப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டும் இருக்கு, பர்சனல் மெமரி இருக்கு, கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு, ஃபிக்ஷன் ஃபேக்ட் கூட வரும். இந்த பிரசன்டேஷன், இந்த ஓவியம் கூட சொல்ல முடியறது இல்லை, பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல கலந்து இருக்கிறது. பெயிண்டிங், வீடியோ, தியேட்டர், பொயட்ரி, ஆர்ட் புக் எல்லாம் சேர்ந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ நான் எல்லார்கிட்டையும் சொல்லும், வந்துடுங்க, இது எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த காலத்துல எல்லாம் ஏஐ இருக்கு, வர்ச்சுவல் வேர்ல்டு இருக்கு, இது அந்த மாதிரி இல்லை. இது பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு விஷயம் தான். அண்ட் இது 2-3 ஸ்டோரிஸ் கலந்துருக்கு. பற்றி அந்த ஸ்டோரிஸ் பற்றி சொல்லியிருக்கு. பட் நான் வந்து கூட ஆட் பண்றேன். முன்னாடி இங்கே இந்த ஐ கிங்டம் தமிழ்நாட்டின்னு ஒரு பிரின்சஸ் போயிருந்தேன் கொரியாக்கு. அங்கே ஒரு கொரியன் கிங்கை மேரி பண்ணிட்டு குறைய சில்ட்ரன் இருந்தேன். இப்போதும் ஒரு 12 மில்லியன் கொரியன்ஸ் சொல்றது அவரை அந்த ராயல் பேருந்து டெசெண்டன்ஸ் தான். ஸோ யாரும் இந்த காலையில கேட்ட இந்த ஸ்டோரி நொஸ்டாலஜியா பற்றியா இல்லை, இது இப்போத்த டைம் பற்றி தான். அந்த நடந்த வார், பீஸ், ஃபர்கிவ்னஸ் அதெல்லாம் அந்த டைமுக்கு மட்டும் இல்லை, இந்த டைமுக்கும் ஒரு வெரி பவர்ஃபுல் மெசேஜ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் வந்துடுங்க, நம்மளோட ஹிஸ்டரியில் ஒரு அம்சம் ஆயிடுங்க. தேங்க்யூ. Consul General of Korea in Chennai. Korea எப்பொழுதும் இந்தியாவிற்கும் தமிழருக்கும் ஒரு நல்ல நண்பனாகவும் துணையாகவும் இருக்கும். I'm very happy to come here to meet many Indian friends. Want to thank you, Inco Center, for working for the friendship of Korea and India. I think Korea and India is the real partner of the Indian initiative of Make it India, and also want to be a close friend, connecting the heart of both people. Thank you.